ரோமான்ஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய வானவில் நெஞ்சங்கள், அத்தியாயம் 58. மாதங்கள் கடந்தன. கிரி 12ஆம் வகுப்பை முடித்து விட்டான். எப்படியோ போராடி ஓரளவு நல்ல மதிப்பெண்கள் வாங்கியிருந்தான். இல்லை, முரளி வாங்க வைத்து விட்டான். கோவையில் உள்ள ஒரு கல்லூரியில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் சேர்த்து விட்டான் முரளி. ஹாஸ்டலில் தங்க வேண்டும் என்பதால் தரையில் உருண்டு பிறண்டு அடம் பிடித்த கிரியையும் அழுது ஆர்ப்பாட்டம் செய்த சத்யாவையும் உருட்டி மிரட்டி அடக்கி வைத்துவிட்டு கிரியை ஹாஸ்டலுக்கு இழுத்துச் சென்றான். கிரியோடு அறையில் தங்கப் போகும் இரு பிள்ளைகளிடமும் அறிமுகப்படுத்தி கொண்டு கிரியை பார்த்து கொள்ளுமாறு சொல்லிவிட்டு கிளம்பினான் முரளி. வெளியில் வந்து நின்று கிரிக்கு அறிவுரைகளை வழங்கினான். சரிடா, நான் கிளம்பவா? என்றவன் முரளியை இறுக்கமாக அணைத்து கொண்டான். அவனுக்கும் கொஞ்சம் வருத்தமாகத்தான் இருந்தது. ஆனாலும் இப்படி வீட்டிலேயே வைத்திருந்தால் எப்படி என்று மனதை கல்லாக்கி கொண்டுதான் இங்கே சேர்க்க முடிவு செய்தான். தன் மார்பில் சாய்ந்திருந்த அவனின் தலையை மென்மையாக வருடியவாறு கேட்டான். தங்கம், நல்ல பையனா இருக்கீங்களா? என்றான் கண்களை திறக்காமலேயே. தன் பாக்கெட்டில் இருந்து அதனை எடுத்தவன், இங்க பாரு, உனக்கு வேணுமா என்றான். விழிகளை திறந்து பார்த்தான் கிரி. முரளியின் கையில் இருந்த கிட்கேட் சாக்லேட்டை பார்த்து பட்டென்று வாங்கி கொண்டான். சிரித்து கொண்டே அவன் நெற்றியில் அழுத்தமாக முத்தம் வைத்தான் முரளி. அவனுக்கு புது செல்போன் வாங்கி தந்திருந்தான். அதனை எடுத்தவன் அவசரமாக சத்யாவை வீடியோ காலில் அழைத்தான். இப்போ எதுக்குடா அவளை கூப்பிடுற? அங்க இருந்தே அழுது ஒப்பாரி வைப்பா. தன் அண்ணனை கண்டுகொள்ளாமல் சத்யாவை அழைத்தான். டேய் பையா என்றாள் முகம் கொள்ளா புன்னகையோடு. தன் கையில் இருந்த சாக்லேட்டை அவளிடம் காட்டியவன், இங்க பாருங்க, உங்க புருஷன் வாங்கி கொடுத்தாரு என்றான். கோபம் கொண்டவள், எங்க அவரை காட்டு என்றாள். அவன் தன் அண்ணனின் பக்கம் கேமராவை திருப்ப, கொண்டு போய் சின்ன பிள்ளைய ஹாஸ்டல்ல விட்டுட்டு அவனுக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்குறீங்களா என்றாள் கோபமாக. ஏய், இது என்ன வம்பா இருக்கு? என் தம்பிக்கு நான் வாங்கி கொடுக்குறேன். டேய் கிரி, அவர் வாங்கி கொடுக்குற சாக்லேட்டுக்கெல்லாம் மயங்காதடா. உன்னை ஹாஸ்டல்ல விட்டதுக்கு கோபமாக தான் இருக்கணும், சரியா? சரி அண்ணி என்றான் தலையை ஆட்டி சமத்து பையனாக. அடப்பாவீங்களா என்றான் முரளி. அப்புறம் பையா, நீ படிக்கலனாலும் பரவாயில்ல, அரியர் வச்சு கூட பாஸ் பண்ணிக்கலாம். ஆனா தயவு செஞ்சு பிட்டு மட்டும் அடிச்சிடாதடா. ஸ்கூல்ல வந்து நின்று அவமானப்பட்டதெல்லாம் போதாதுன்னு காலேஜ்லயும் என்ன நிற்க வச்சிடாதடா என்றாள் பாவமாக முகத்தை வைத்து. அப்படி சொல்றீங்களா? சரி பார்க்கலாம் என்றான் கிரி. அவன் கையில் இருந்து போனை பறித்தவன், அவனை ஒழுங்கா படின்னு சொல்லுவியா, அரியர் வைக்க சொல்லுவியா? என்ன பொண்ணு நீ என்று சத்யாவை கடிந்தான் முரளி. வராத படிப்பா வா வான்னா எப்படி வரும்? ஏன் இப்போ +2ல மார்க் வாங்கலையா? அந்த மாதிரி வாங்குவான். ஆமாம், அந்த மார்க் வாங்குறதுக்கு அவனை எவ்வளோ அடி அடிச்சிங்க, சின்ன பையன்னு கூட பார்க்காம. ஏய், இன்னும் எத்தனை வருஷத்துக்கு அவனை சின்ன பையன்னு சொல்லிக்கிட்டே இருப்ப? நீ 14 வயசுலேயே ஹாஸ்டல்ல இருந்து தானே படித்த. இவனுக்கு 18 வயசு ஆகுது. இன்னும் இடுப்பில் வச்சு கொஞ்சிக்கிட்டே இருந்தா எப்படி? இதெல்லாம் நல்லா இல்லை சத்யா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் அவன் இன்னும் குழந்தைதான். வேணும்னே அவனை கொண்டு போய் ஹாஸ்டல்ல விட்டு கொடுமைப்படுத்துறீங்க நீங்க. இருவரும் சண்டையிட்டு கொண்டிருக்க சாக்லேட்டை சுவைத்தவாறு அதனை ரசித்து பார்த்து கொண்டிருந்தான் கிரி. சிறிது நேரம் கழித்து, சரி போதும், மிச்ச சண்டையை வீட்டில் போய் வச்சுக்கோங்க, நான் ஹாஸ்டலுக்குள்ளே போகிறேன், ஃபோனை கொடுங்க என்றான். செல்லமாக அவன் முதுகில் ஒரு அடி வைத்தவன் அவன் தலையை கோதிவிட்டு மீண்டும் நெற்றியில் ஒரு முத்தமிட்டு விட்டே உள்ளே அனுப்பினான் முரளி. கிரியை விடுதியில் விட்டு வந்த பின் ஒரு வாரம் முகத்தை தூக்கி வைத்து கொண்டிருந்தாள் சத்யா. இங்க இருந்தா நீ செல்லம் கொடுத்து அவனுக்கு எடுத்துடுவ. கொஞ்சம் வெளியே போய் இருந்துட்டு வரட்டும், அப்போதான் அவனுக்கு உலகம் தெரியும் என்று விட்டான் முரளி. அவளுக்கும் புரிந்தது. ஆனாலும் மனதில் வருத்தத்தோடு தான் இருந்தாள். எப்போதும் அவள் முந்தானையையே பற்றி கொண்டு சுற்றி வந்தவன் இப்பொழுது இல்லை என்றதும் அவள் மனதில் வெறுமை சூழ்ந்தது. முதலில் தினமும் ஒரு முறையேனும் அழைத்து பேசிக்கொண்டிருந்தான் கிரி. போக போக 2-3 நாட்களுக்கு ஒரு முறைதான் பேசினான். முரளி அன்று கூறிய வார்த்தைகள் இப்போதுதான் அவளுக்கு புரிந்தது. ரொம்ப எதிர்பார்க்காத சத்யா. அமைதியாய் அதனை நினைத்து கொண்டவள் தன் மனதை தேற்றிக்கொண்டு வேலைகளில் கவனம் செலுத்த ஆரம்பித்து விட்டாள். அன்று ஞாயிற்றுக்கிழமை. குப்புறப்படுத்து நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தான் நந்து. அவனை தட்டி எழுப்பினாள் பிரியா. என்னங்க, இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்க? அவ்வளோ தூக்கமா? சிறு புன்னகையோடு என்றான் விழிகளை திறக்காமலேயே. சிரித்துவிட்டு சென்று விட்டாள் பிரியா. சிறிது நேரம் கழித்து விழித்தவன் எழுந்து அமர்ந்தான். பீரோவில் உடைகளை அடுக்கி வைத்து கொண்டிருந்த பிரியாவின் பின்னால் சென்று நின்றவன் அவளை இடையோடு அணைத்து கழுத்து வளைவில் ஒரு முத்தம் வைத்தான். குட் மார்னிங் என்றாள். என்றவன் அடுத்த முத்தத்தை அவள் கன்னத்தில் வைத்தான். அப்போதுதான் கவனித்தான். ஏய், என்ன இன்னைக்கு சண்டே தானே, எதுக்கு தலை குளிச்சிருக்க? பீரியட்ஸ் பா என்றாள். ஓ என்றான் சுரத்தே இன்றி.
என்ன உங்க முகம் மாறிடுச்சு? அதெல்லாம் இல்லை என்றான் புன்னகையோடு. சரி சரி, போய் ப்ரஷ் பண்ணிட்டு வாங்க, காஃபி போட்டு எடுத்துக்கிட்டு வரேன் சொல்லிவிட்டு அவள் சென்று விட, இந்த மாசமும் இல்லையா? தனக்குள்ளேயே கேட்டுக்கொண்டவனின் முகத்தில் ஏமாற்றம் படர்ந்தது. நாம நினைச்சதை செய்ய முடியாதா? வருத்தத்தோடு யோசித்தவன் சில நிமிடங்களில் தன்னை சரிப்படுத்தி கொண்டு அறையை விட்டு வெளியில் வந்தான். பிரியா காஃபியோடு சமையல் அறையில் இருந்து வெளியில் வர வேகமாக வந்த நவநீதன் அவளிடம் இருந்து அதனை பறித்து கொண்டான். டேய் அதை குடுடா என்று கத்தினாள். பொடி, தர முடியாது என்று அவளிடம் போக்கு காட்டினான் நவநீதன். அது அவருக்காக போட்டேன்டா என்றாள் கோபமாக. பரவாயில்ல, இதுல என்ன உன்னோட வீட்டுக்காரர் பேர் எழுதியிருக்கா? போய் வேற போட்டு எடுத்துட்டு வந்து கொடு, இது எனக்கு வேணும் என்று சொல்லிக்கொண்டே சென்று டைனிங் டேபிளில் அமர்ந்தான். என்று காலை உதைத்து சினுங்கியவள், காலையிலேயே என்கிட்ட வம்பு பண்றதே உனக்கு வேலையா போச்சுடா என்று சொல்லிவிட்டு மீண்டும் சமையல் அறைக்குள் நுழைந்தாள். அப்பப்பா, காலையிலேயே இங்க என்ன சத்தம் என்றவாறு வந்தான் ஆதி. வாடா பெரிய மனுஷா என்றான் நவநீதன். ஒரு சண்டே வாச்சும் நிம்மதியா தூங்க விடுறீங்களா நீங்களும் சித்தியும்? எப்போ பார்த்தாலும் சண்டை என்று சொல்லிக்கொண்டே சென்று சோஃபாவில் அமர்ந்திருந்த முரளியின் மடியில் ஏறி அமர்ந்து கொண்டான். பெரியப்பா, நீங்க இவங்க 2 பேரையும் திட்டவே மாட்டீங்களா? எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. பேட் பாய், பேட் கேர்ள் என்றான் ஆதி. உரக்க சிரித்தான் முரளி. டேய் கண்ணா, அதெல்லாம் நிஜ சண்டை இல்லை, சும்மா 2 பேரும் விளையாடிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல பாரு, 2 பேரும் சிரிச்சு சிரிச்சு பேசுவாங்க என்றான் அவன் கன்னம் கிள்ளி முத்தம் வைத்து. என் பெரியப்பா சொன்னா கரெக்டா தான் இருக்கும் என்றவன் முரளியை கழுத்தோடு கட்டிக்கொண்டு தோளில் முகத்தை புதைத்து கொண்டான். சின்ன சிரிப்போடு அவனை தட்டி கொடுத்தான் முரளி. அப்போது நவநீதனின் செல்போன் ஒலிக்க எடுத்து யார் என்று பார்த்தான். யசோதாதான் அழைத்திருந்தார். ஹலோ அம்மா, குட் மார்னிங். குட் மார்னிங் நவநீதன். வீட்டில் எல்லாரும் இருக்கீங்களா? இருக்கோம்மா, ஏன் கேட்குறீங்க? ஒன்றும் இல்லை, சும்மா எல்லாரையும் பார்த்துட்டு போகலாம்னு நினச்சேன், அதுதான். வாங்க வாங்க என்றான். அதற்குள் காய்களை எடுத்துக்கொண்டு நறுக்குவதற்காக அவன் அருகில் வந்து அமர்ந்த நித்யா அவன் பேசுவதை கேட்டு சாப்பிடுவதற்கு அழைக்குமாறு ஜாடையில் காட்டினாள். அவனும் புரிந்து கொண்டு, அம்மா டிஃபனுக்கே வாங்க என்றான். இல்லை நவநீதா, ஒரு 10 மணிக்கு மேலே வரேன், நான் ஏற்கனவே டிஃபன் செஞ்சுட்டேன், சாப்பிட்டுட்டே வரேன் என்றார். சரிம்மா என்று சொல்லி வைத்து விட்டான். விவரம் அறிந்த நித்யா, உள்ளூர்ல பொண்ணு கொடுத்தவங்க எல்லாரும் இப்படிதான் இருப்பாங்க போல என்றாள் சிரித்து கொண்டே. எல்லோரிடமும் பேசிக்கொண்டிருந்தார் யசோதா. சத்யா, நேத்து சங்கர மாமாவை பார்த்தேன். என்னம்மா, அவரை பார்க்கறது பெரிய விஷயமா? இங்க தான் எங்கேயாச்சும் சுத்திக்கிட்டு இருப்பாரு என்றாள் சத்யா சலித்து கொண்டே. சரியான குசும்பு பிடிச்ச ஆளு சத்யா அவரு என்றார் சிரித்து கொண்டே. என்னத்தை பேசி தொலைச்சாரு என்றாள் கடுகடுத்த முகத்தோடு. பிரியா அப்பா சொல்லுவாரு, சங்கரன் அண்ணன் பேசிக்கிட்டே இருந்தா அதை கேட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு. ஐயையோ அம்மா, நீங்க அதை நம்பி அவர்கிட்ட சொல்லி வச்சிடாதீங்க, அவ்வளவுதான் அப்புறம் என்றவாறு வந்து அமர்ந்தான் முரளி. என்னம்மா பேசினாரு என்று கேட்டாள் நித்யா. சந்தையில் காய்கறிகளை வாங்கி கொண்டிருந்தார் யசோதா. தனியாவே சமைச்சு தனியாவே சாப்பிட்டு எப்படி போகுது வாழ்க்கை? குரல் கேட்டு திரும்பினார். சங்கரன் நின்றிருந்தார். அதுக்கு என்ன மாமா, எப்பவும் போலதான் போகுது. அங்க மட்டும் என்ன வாழுதாம்? கடைக்காரர் கேட்க சிரித்து விட்டார் யசோதா. ஆமா, உன் ஒருத்திக்கு எதுக்கு இவ்வளவு காய்கறி வாங்கிக்கிட்டு இருக்க? அவர் கேட்டதும் அவர் பையை எட்டி பார்த்து முறைத்தார் யசோதா. நான் வளர்ற பையம்மா, நான் சாப்பிட்டு தானே ஆகணும். ஏது 60 வயசுக்கு மேல வளர போறீங்களா என்றார் கடைக்காரர். இல்ல உயரத்தை சொல்றீங்களா? ஏற்கனவே 6 அடியை தாண்டி வளர்ந்துருக்கீங்க, இதுக்கு மேல வளர்ந்து என்ன பண்ண போறீங்க? மீண்டும் கடைக்காரர் வாரிவிட, யோ கோபாலு, நீ ஏன் நடுவுல வர? நான் அவகிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன் என்று அவனை அதட்டி விட்டு மீண்டும் யசோதாவிடம் கேட்டார் சங்கரன். ஆமா, முந்தா நேத்து என்ன கத்திரிக்காய் குழம்பு வச்சிருந்தாங்களே அந்த வீட்டில், எனக்கு கொஞ்சம் தூக்கில் வந்துச்சு, உனக்கு வந்துச்சா? இல்லை மாமா. என்னது, உனக்கு கொடுக்கலையா? இது என்ன அநியாயம்? பிரியாவுக்கு ஃபோன் பண்ணி கேளு, அது என்ன சத்யா அவ அப்பாவுக்கு மட்டும் கொடுத்து அனுப்புவாளான்னு. அவரை முறைத்தவர், இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு கத்திரிக்காய் குழம்பு பிடிக்காது, அதனால கொடுத்து அனுப்பியிருக்க மாட்டா. அப்படியா என்றவர், இருந்தாலும் அதுக்கு பதில் உனக்கு வேற ஏதாச்சும் கொடுத்து அனுப்பியிருக்கலாம் என்றவரை தீயாக முறைத்தார் யசோதா. இப்போ என்ன மாமா உங்களுக்கு பிரச்சனை? சத்யா சொல்றது ரொம்ப சரி, உங்களுக்கு குசும்பு அதிகமாக தான் ஆகிட்டு இருக்கு. நாளைக்கு நான் அங்கே போகிறேன், சத்யா கிட்ட நீங்கள் பேசினதை போட்டு கொடுக்குறேனா இல்லையான்னு பாருங்க என்று சொல்லிவிட்டு வந்து விட்டார். யசோதா கூறியதை கேட்டு அனைவரும் உரக்க சிரித்தனர். தலையில் அடித்து கொண்டாள் சத்யா. இந்த ஆளுக்கு வயசு ஏற ஏற புத்தி எப்படி போகுது பாருங்க
என்று கோபமாக உரைத்தவள், என்னங்க, அவருக்கு ஒரு ஃபோன் போட்டு கொடுங்க என்றாள். விடு சத்யா, அவர் ஏதோ விளையாட்டுக்கு பேசுறாரு, இதுக்கெல்லாம் சண்டை போடுவியா நீ என்றான் முரளி. உங்க மாமனை விட்டு கொடுக்காம பேசுறீங்களா என்றாள் முரளியை முறைத்தபடி. சரி சரி, கோபப்படாத, இரு ஃபோன் போடுறேன். இன்னைக்கு அவர் தலையெழுத்து உன்கிட்ட வாங்கி கட்டிக்கணும்னு இருந்தா யார் என்ன பண்ண முடியும் என்றவன் சங்கரனை அழைத்தான். ஒரு அழைப்பு முழுதாக சென்று நின்றுவிட மறுபடியும் அழைத்தான். அழைப்பை ஏற்றவர், டேய் மருமகனே என்றார். அவர் குரலை கேட்டு திகைத்து போய் எழுந்து நின்று விட்டான் முரளி. சங்கரனுக்கு நேர்ந்தது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.